வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க மோமோஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைக்கோசு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாங்க, 1/4 கிலோ இருக்கும், அரிஞ்சு வச்சுருக்கேன். கேரட் 4 கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். பீன்ஸு, பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். மைதா மாவு நான் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணுங்க. அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டு ஆயில் ஊற்றி பூண்டு, பச்சை மிளகாய் அதை வதக்கணுங்க. நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்கணுங்க. பீன்ஸ் போட்டுக்கலாங்க. முட்டைக்கோஸ் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். ஒன்றா போட்டு வதக்க வேண்டியதுங்க. கேரட் போட்டுடலாம். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. கொத்தமல்லியும் போட்டுடலாம். நல்லா பொடுசாக அரிஞ்சு போட்டுருணுங்க. அதான் நல்லா வதக்கிட்டு மைதாவில் மோமோஸ் போட வேண்டியதாங்க. சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றணும். நீங்கள் கொஞ்சம் தக்காளி சாஸ் போட்டுக்கலாங்க. அப்படி சோயா சாஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சோண்டு ஜீனி போட்டுக்கலாங்க. அப்படிதான் கலர் மாறாமல் இருக்கும். இந்த மைதா ஒரு சின்னதாக பால் மாதிரி உருட்டி இது மாதிரி போடணுங்க. இப்போ இந்த காய்கறியை நம்ம வதக்குனது இதில் வச்சுக்கணுங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சு அதை உள்ளே வச்சு அப்படியே மூடிடணுங்க. இந்த மாதிரி மோமோஸ் ரெடி ஆயிட்டுங்க. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரியே செஞ்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடணுங்க. இப்போ நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. இதை நம்ம இதில் வச்சு வேக வச்சிடலாம். மூடிடலாங்க. மோமோஸ் ரெடி ஆகிட்டுங்க. மூடிடலாம், வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க மோமோஸ். இப்போ எடுத்துடலாம். இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.